பிள்ளையும் காணாமே. அம்மா ராசா, இல்லை எந்திரா எந்திரா டேய் செல்லா. எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க ஐயா, ஐயா வாங்க 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 ஐயா. கின் கோப்புரா ஐயா. அட சண்டாளங்களா, என்ன தவ்வுறாங்க பாத்தியாடா கிருஷ்ணமூர்த்தி? உன்னை பார்த்தாவே 10 அடி பயந்து போய் நிப்பாங்க. இப்ப அவ்வளவு வேலை உன்னை தாண்டிட்டு போற அளவுக்கு நம்ம கேவலம் ஆயிட்டோம் பாத்தியா? கிருஷ்ணமூர்த்தி ஐயா, எத்தனை நாளைக்கு தான் நீங்க நாட்டாமையாவே இருக்கிறது? அடுத்த எலெக்ஷன்ல நின்னு எப்படியாவது நீங்க எம்எல்ஏ வாங்கினுங்க. சுத்து பக்கம் 18 கிராமத்திலயும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான் எம்எல்ஏ வாங்கன்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு புகழ் உங்களுக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எம்எல்ஏ ஆனா இந்த ஊருக்கே பெருமை தானே ஐயா. பத்திக்கிட்டாடா கிருஷ்ணமூர்த்தி. ஐயோ அண்ணன் 10 பைசா கூட இல்லடா. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை தவளை மாதிரி குறு குறுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானே. ஏய் கவலைப்படாதா கிருஷ்ணமூர்த்தி, உங்க அண்ணன் முனியாண்டி இருக்க வரைக்கும் உன்னை பட்டி போட மாட்டான்டா. இப்பயே பக்கத்து கடையில போய் எனக்கு உனக்கு வேண்டிய ஆகாரம்லாம் புடிச்சு வர்ற. நீ தைரியம் பாரு. அங்க ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சுன்னா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கூச்சல விடுற உள்ள வந்து அலப்பறை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். நான் வர்ற வரைக்கும் இந்த மகடி இந்த பொட்டி படிக்கலாம் பாத்துக்க. அண்ணன் வந்துடுறேன். இருந்துக்கிறியா இருந்துக்கிறியா இருந்துக்க. இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. அவன் அவனுக்கு 4 காசு இருந்தா அரையும் குறையுமா அவுத்து போட்டு ஆறாங்களே இருக்கா டான்ஸ் அதை பார்க்க போயிடுறானுங்க. உன்னை எல்லாம் அரையும் குறையுமா எவன் பாப்பான்? சகிக்காத. ஆனா வாங்கி கொடுத்தா கொண்டாந்து கொட்டினா நல்லா திங்கிறடா. அவனே திங்கிறதுக்குனே பிறந்திருக்க. என்ன பண்ண சொல்ற? பெருசு தள்ளி உட்காரியா? ஐய எந்த எருமனா அப்படி சாப்பிட்டா? கர்ம கர்ம நல்லா மாட்டு கொடுத்தல சாணி போட்ட மாதிரி. ஐயா தம்பி கொஞ்சம் வாயா ஐயா. யார பார்த்து தம்பின்னா? கொப்ப வயசு எனக்கு. அப்படியா? தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏண்டா இப்படி குப்பையும் கிப்பையும் கிடந்தா மனுஷன் சாப்பிடுவானடா? ஓல கிளீன் பண்றா. அப்படி சொல்லு. தொம்பியாம் இல்ல தொம்பி. இவெல்லாம் எப்படா சாப்பிடுறான்? தொடரா தொடரா. என்ன கோவம்டா. போ ஐயா தம்பி வாப்பா. ஐயோ பெரிய வாடங்க. சாப்பிட என்ன இருக்கு? என்ன குட்டா சாப்பிடுவேன்? அகராதி பிடிச்சவனா இருக்கான ஐயா. பாரின் சரக்கு தான் கொண்டு வா. ஆமா இவர் பெரிய தொழிலதிபர். பாரின் சரக்கு வேணுமா? பாரின் சரக்கு இந்தியா சரக்கு தான் இருக்குது. சரக்கு மூலியமா பாரின் போல பார்த்தா போக விட மாட்டேங்கிறாங்க. சரி ஒரு குவார்டர் மங்கு கொண்டு வா. மங்கு பாத்தியா நீ? ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற. அட நாரப்பயல. யோ ஒரு 4 சிக்கன் பிரியாணி, 6 மட்டன் பிரியாணி, ஒரு 12 ஆப்பாயில், 12 ஆம்லெட் போடு. அதெல்லாம் வேணாம். நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா பெண்ணே. இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு. ஆசைப்பட்டது திங்க முடியலடா. சரி சரி நல்லா பரோட்டாவில குழம்பு ஊத்தி பிச்சு போட்டு கொண்டு வா. மூதேவியல மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சு. மாட்டுச்சாணி அள்ளி போடுற மாதிரி போறீங்களா? டேய் ஹோட்டல்ரா இது. ஒரு கைக்கு காண மாட்டாது. ஏப்பா ஒரு 10 பச்சை முட்டை கட்டுறா என் கிருஷ்ணமூர்த்திக்கு. ஏன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி எரும மாட்டு போய் முட்டை இல்லாம இருக்க மாட்டான். நானும் பாக்குறேன். எங்க ஐயா பேரை சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட்டது இல்லாம வாடா போடா நான் சொல்றேன். ஏய் என்ன என்ன வாடா அடிச்ச? முதலாளி எடுத்துட்டு ஒரு சிங்கத்தை கை நீட்டி அடிச்சு விட்டியா? அடிச்சு உன்னைய பொட்ட ஓபன் பண்றடா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. டேய் டேய் இந்த அடிங்க வர கரெக்ட்டா. மிஸ் ஆகாதடா மிஸ் ஆகாதடா மிஸ் ஆகாதடா மிஸ் ஆகாதடா மிஸ் ஆகாதடா மிஸ் ஆகாதடா. ஏய் முத்தடா சுந்தரடா. இங்க இருக்க மஞ்சா சொத்து எடுக்காம விட மாட்டேன்டா. ஏய் அண்ணா அப்பாடா தப்பிச்சாச்சுடா. தப்பிச்சு என்ன பண்ண? நம்ம வவுர் நிறைய சாப்பிட்டாச்சு. நம்ம கிருஷ்ணமூர்த்திக்கு 10 முட்டை வாங்க முடியாம போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை பட்டியா கிடப்பாடையா. தம்பி
தம்பிகளா ஐயா நீ எல்லாம் படிக்கிற பிள்ளைகளாயா உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்கிறியா இன்னொரு பிச்சைக்காரனா நினைச்சு ஆளுக்கு நாளா என்ன பிச்சை போடுங்க சாமிலா என் பிள்ளை கிருஷ்ண பத்தி பட்டியா கிடக்குறான் சாமி யோ யாரையா நீ? நான் பாம்பாட்டிப்பா என் பேரு முனியாண்டி என் பாம்புக்கு பேரு கிருஷ்ணமூர்த்தி உனக்கு சாமி பாம்பாட்டியா? ஐயா ஆமாப்பா உன் பேர் என்ன சொன்ன? என் பேரு முனியாண்டிப்பா முனியாண்டியா? உனக்குப்பா உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா எங்க கூட வாயா. எப்பா இங்கே கொடுங்கப்பா வாயா தரேன். ஐயோ பிள்ளை அழகா இங்கே கூட்டு போறீங்க எப்பா இந்தப்பா ஏய் ஒரு எச்சமே கொண்டாந்து இப்படி கட்டி போட்டுருக்க விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க வருஷக்கணக்கில் அம்புட்டு பேரும் கம்பி என்னணும்டா போலீஸ் என்னையா போலீஸ்? அந்த ராணுவமே வந்தா கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா பெரிய நான் வீரப்பன் போடா மூதேவி சரி என்னைய கடத்தி கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க பரவாயில்ல இது தமிழ் வாத்தியார கொண்டாந்து எதுக்குடா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க தமிழ் வாத்தியார் இருந்தாலும் தமிழ் சொல்லி கொடுக்குறன்ற பேர்ல எங்களை கொண்டு எடுக்கிறான். எங்களை கொண்டாலும் பரவாயில்ல, நாங்க பொறுத்துக்குவோம். ஆனா நாங்க உயிருக்கும் மேல நேசிக்கிற எங்க தமிழையே கொள்றான். ஐயா அப்படி ஒன்றும் இல்லை ஐயா. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே கடுக்கன் களைவதான் நட்பு. கடுக்கனா கடுக்கன் இல்லை இடுக்கன். இடுக்கன கடுக்கன்னு சொன்ன கொல்லாம வச்சிருக்காங்க பாரு சரி அது இருக்கட்டும் இந்த உட்கார்ந்து இந்த கண்ணாடி தலை யாரா இந்த ஆளைய கட்டி வச்சிருக்கீங்க அந்த ஆள் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. பெரியா இல்லையா நீயாச்சும் சொல்லியா யார் நீ சொல்றேயா ஆ, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஹெட்மாஸ்டர் ஐயா. இந்த பரதேசி பயல பெத்த அப்ப நான் தான். அப்பனா ஏண்டா பெத்த அப்பனை கொண்டாந்து கட்டி போற அளவுக்கு என்னடா தப்பு பண்ணாண்டாது அது அந்த ஆளே கேளுங்க. இவனை பெத்ததை தவிர நான் பெரிய தப்பு வேற எதுவும் பண்ணலையா? ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க பாடம் சொல்லி கொடுத்திருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? அப்பனை கொண்டாந்து கட்டி போறதுக்கு தானே பாடம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேர்த்தம் பாத்தீங்களா? என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணுயா. டேய் என்னடா எத்துறா என்னது இங்க பாரு எனக்கு கோபம் வந்துச்சு நான் ஹெட் மாஸ்டரா இருக்க மாட்டேன் ஹெட் இல்லாத மாஸ்டர் ஆயிடுவேன். நீ இத்தனை நாள் எச்சமா இருந்துகிட்டு எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும் அந்த ஆள் எனக்கு அப்பனா இருந்துட்டு கொடுத்த தொல்லைகளும் இந்த ஆளு தமிழ் வாத்தியார்ன்ற பேர் எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும் எங்களால பொறுத்துக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லிதான் இங்க கடத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறோம். பாடம்? ஆமாம். கரும் பலகை ஒன்றுமே இல்லையே, எப்படி ஐயா பாடம் நடத்த போகிறீர்? எனக்கு ஒன்றுமே ஆமா விளங்கவில்லையே. விலங்குக்கு முன்னால ரொம்ப கிழிச்சிட்டேன் மிதிக்கல இல்ல. தெரிச்சிடும் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. ஆமா சொல்லிவிட்டேன். தூக்கி போட்டு மறிச்சு போ. ஏய் அப்பா இதை பாருங்கடா, எவ்வளவு நாள் வேணாலும் அடைச்சு வைங்கடா. ஆனா தினம் ராத்திரி எனக்கு மட்டும் ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தா. ஆப்பா குடியார பேலா நீ ஏண்டா நீ தப்பா நடந்துக்கிட்டு என்னைய தப்பா பாடம் சொல்லி குத்தி நான் சொல்றேன் நீ குரான துப்பாக்கிய யோ, நீ மட்டும் என்ன யோகியா? இம்புட்டு நாள் நீ எங்களை எவ்வளவு கொட்டு கொட்டிருப்ப. டேய் கொட்டுங்கடா அந்த ஆளை. யோ, நீ எதுக்கு சிரிக்கிற? முடி இருக்கிற தலையா பார்த்து குட்டுறீங்களே, நாங்க தப்பிச்சோன்னு நினைச்சு டேய், அவங்களே கொட்டுங்கடா. யோ, நாங்க இப்ப கிளம்புறோம். வீட்டை சுத்தி ஆள் போட்டிருக்கோம். அவனை தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்சீங்க என்னடா செய்வீங்க அப்புறம் 3 பேரும் டெட் பாடி தான். ஷூட் பண்ணா டெட் பாடி தான் என் பிள்ளை எவ்வளவு தெள்ள தெளிவா சொன்னா பாத்தீங்களா? ஆமா பெரிய திருக்குறள் வாய முடுறா சொட்ட தலையா தலையானே. சரி ஐயா டேய் என்ன ஏதுன்னு சொல்லுங்கடா டேய் 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 இதுக்கு மேல கால அகட்டாங்க கிழிஞ்சிடா கிழிஞ்சிடா பொக்கிஷையா? இல்ல பாத்து 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 பாத்து. என்னடா மேல இப்போதைக்கு நீ மேல உட்காரு, அப்புறம் உன்னை கீழே உட்கார வைக்கிறோம். எப்படி டேய் அப்பா பரான், ஒரு தம்மு கொடு. அம்மா எப்பா சிலுக்கு ஃபயர். ஐயா என்ன விஷயம்டா எதனாலடா என்ன தூக்குது? ஏய் மீசை மீசை மீசை, அந்த மீசை கரெக்ட் பண்ணு. இப்போதைக்கு நீ யாருன்னா யாரு பாம்பாடி தானே இல்ல எச்எம். எச்சம்னா எச்சையில எடுக்கிறவன். டேய் மரியாதை கட்டு போவோம் பாம்பை வச்சு வித்த காட்டி பொழைச்சாலும் பொழப்பட தவிர இப்படி எச்சில் எடுத்து பொழைக்க வேண்டிய அவசியம் இல்லடா. நீங்க ஆத்தா போய் அதுக்கு ஒண்ணும் பத்தி இல்ல வார்த்தை அளந்து பேசுங்க சிக்கலாகி போய் எச்எம்னா ஹெட் மாஸ்டர். தமிழ்ல வாத்தியாருக்கும் வாத்தியார் பெரிய வாத்தியார் அர்த்தம். வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியாரா? டேய் அப்பா நான் படிச்சு 2ஆம் கிளாஸ் எனக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய வாத்தியார் வேலை? யோ உனக்கு யாரையா வாத்தியார் வேலை கொடுத்தா? வாத்தியார் மாதிரி நடிக்கணும். நடிக்கவா? என்ன போய் நடிக்கிறேன்? என்ன நீ ஊருக்குள்ள நடிப்புல நீ பெரிய ஆளு பேசிக்கிறாங்க. ஏய் விட்டெல்லாம் போடாதப்பா. விட்டெல்லாம் இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. ஏ பாம்பாட்டி, என்னய்யா நாங்க என்ன சொல்றோம்னா நீ இந்த ஸ்கூல்ல எப்படி நடக்குறத அப்புறமா சொல்றோம். இப்ப நீ என்ன பண்ற? டேய் தம்பி,
மீதிய சொல்றான். பக்கத்தால ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ஒயின் ஷாப்பா? அங்க போய் டேய் உனக்கு என்னடா வேணும்? விஸ்கி. சில்க் உனக்கு? எனக்கு மங்கு. உனக்கு? சங்குல பீர். உனக்கு? பிராண்டி மச்சான். கேட்டுக்கிட்டல? இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வர. உங்களுக்கு மட்டுமா? ஆமா. என்னப்பா அது? இந்த பணம். ஏப்பா எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுங்கடா. ஓ நீ கேட்டது பணம் மட்டும் தானே? ஆமாமா கிருஷ்ணமூர்த்தியை காப்பாத்தணும்ப்பா. காப்பாத்தணும்ல? அப்ப நாங்க சொன்னதை மட்டும் செய். சரிப்பா அதுவும் கரெக்ட் தான். யோ இரியா. என்ன? டேய் ஏமாட்ட விட்டீங்கடா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 கிலோ கஞ்சா வாங்கிட்டு வா. காக்குலோ கஞ்சாவா? ஏண்டா ஸ்கூலா இது? விளங்கும்டா. இதுக்கு முன்னால இங்க வேலை செஞ்ச வாத்தியா என்ன சீரழிஞ்சானோ? கர்ம கர்ம நேரம். டேய் அப்பா நான் வாங்கிட்டு வந்த பணத்தை கொடுத்துங்கடா. இந்த போன வந்துறேன். போடா. ஐயா. அந்த ஹெட் மாஸ்டர் ஒய்ச்சி கட்டியாச்சு. இனிமே இது நம்ம ஸ்கூல். இந்த பாம்பாட்டியை வச்சு நாம நினைச்சதெல்லாம் சாதிப்போமே. என்னம்மா அது? கேக்கு மேல தீய மூர்த்தி கொண்டாடுற? சார் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் சார், மறந்துட்டீங்களா? பிறந்த நாளா? அப்புறம் ஏன் சார் கொண்டாடல? இல்ல எதுக்கு மத்தவங்களுக்கு சிரமம்னு அதை விட்டுட்டேன். சிரமமா? யாருக்கு சிரமம், எதுக்கு சிரமம்? மொத்தத்துல சிரமமா? அது எதுக்கு இப்ப போய் கிளறிக்கிட்டு இருக்க? கிளறிட்டேனா? சார் நீங்க முன்ன மாதிரி இல்ல சார். எப்படி 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 எப்படி? முன்ன மாதிரி கோபப்பட மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி டை கட்ட மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி இன் பண்ண மாட்டேங்கிறீங்க. மொத்தத்துல நீங்க பக்கா லோக்கல் ஆயிட்டீங்க சார். லோக்கல்ல என்னன்னு சொல்லு. இல்ல நீங்க நல்லா டெவலப் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வரேன். அப்பாடா. ஊதுங்க சார். எதுக்கு? அப்பதான் சார் உங்க பிறந்த நாளை கொண்டாட முடியும். அப்படியா? ஊதுங்க. ஊதுனாதான் கொண்டாட முடியுமா? ஆமா. என்ன 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 சார் ஊதுங்கன்னு சொன்னேன், நல்ல பாம்பு மாதிரி புஸ்ஸுன்னு ஊதிட்டு வந்து நிக்கிறீங்க. நல்ல பாம்பா? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, அந்த பக்கத்து தெருல நீயா படம் போட்டுட்டாங்க. அது ஒரு பாம்பு புசு புசுன்னு ஊதும்ல, அத பார்த்துட்டு அதே நாவத்துல ஊதுச்சு. அப்படியா? உங்களுக்கு பாம்பு படம்னா ரொம்ப பிடிக்குமா சார்? ஐயோ ரொம்ப பிடிக்கும். ஐயோ எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சார். உனக்கு பிடிக்குமா? ஏன்னா அதுல ஸ்ரீபிரியாவும் அவங்க லவரும் அப்படியே பாம்பு மாதிரி பெணிஞ்சு பின்னி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க சார். ஆமா. ஐயோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐயோ அந்த பாட்டு போற கேக்குறியா? ஐயோ சோ ஸ்வீட் இருக்கா சார். போடுங்க சார் போடுங்க சார் எனக்காக சார். இருக்காவா? நல்ல பாம்புல இருந்து கொம்பேரி முக்க வரைக்கும் எல்லா பாம்பு பாட்டு வச்சிருக்கேன் நானு. ஐயோ போடுங்க சார் போடுங்க சார் எனக்காக ப்ளீஸ். தமிழ் ஆசிரியரே தங்களுக்காக அறுசுவை ஜூஸ். நன்றி நன்றி. இட்ஸ் ஓகே. தலைமை ஆசிரியரே தாங்கள் அருந்துகிறீர்களா? எனக்கு ஒண்ணு வேணாம், நீயே குடி. தகப்பனாரே தாங்கள்? நான் வெறும் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது இல்ல, அதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணாதான் குடிக்கிறது. நீங்களே குடிங்க. நன்றி நன்றி. வாழ்க்கையில ஜூஸே பார்த்ததில்ல போல் பரதேசி. மாணவர்களே பழச்சாறு சுவையாக இருந்தது, இதில் என்ன கலந்தீர்கள்? ஒன்றுமில்லை ஆசிரியரே, 10 பேதி மாத்திரைகள். நீ வேற கலந்தியா? நான் வேற 5 போட்டேன்டா. நீங்க 2 பேரும் மேல கலந்துட்டீங்களா? நான் வேற 2 கலந்தேன்டா. 17 பேதி மாத்திரைகளா? இப்ப தெரியுதா நான் எதுக்கு மாட்டேன்னு? கொஞ்ச நேரத்துல புடிங்கி தள்ள போகுது. மாத்திரை வேலை செய்யுதுடா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவரு டாய்லெட் போயிட்டு வருவாரா, நீங்க டாய்லெட்ட வாஷ் பண்ணி விடுவீங்களா? மறுக்க அவரு டாய்லெட் போயிட்டு வருவாரா, நீங்க டாய்லெட்ட வாஷ் பண்ணி விடுவீங்களா? இதுதான் இன்னைக்கு முழுக்க நீங்க செய்ய போற வேலை. ஏண்டா ஒரு எச்சமா வேலை வாங்குறதா? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அம்மா எங்களை டாய்லெட் கழுவ வச்சீங்களே, அது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இதுக்கு பேர் தான் லா ஆஃப் லூஸ் மோஷன். அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். அவனே அப்பாவுக்கு மட்டும் ஒரு ஆஃப் அரேஞ்ச் பண்ணா. அப்ப உனக்கு வைக்கிறேன்டி ஆப். டேய் கட் அவுட் விடுங்கடா. நானே அவுத்துக்கடா. இருங்கடா இருங்கடா. ஐயா மாத்திரை ஊரு எல்லாரும் கக்கிஸ்களை கூப்பிடுவாங்க. டேய் போங்க. வழியை விடுங்கடா. கூட்டி வா சீக்கிரம். நம்மள விட்டாங்களே அப்பா. வழியை விடுங்கடா. அம்மா பழச்சாறு இந்த பாடுபடுத்துறீங்களே. அந்த வயித்தை தூக்குறா. அந்த ஆள் வெளியே வந்த உடனே உள்ள சுத்தி முத்தி கழுவணும். போ போ போடி. வாயா. எப்படி இருக்கு? வயிறுல காலியாச்சா? ஐயோ வெளியே வாரும் ஐயா. தலையெழுத்தா. என்னத்த தின்னான்றா உள்ள தாங்க முடியலடா. நாரி தொலைகிறா.
ஐயோ வாந்தி எங்க வரல வரல டேய் ஆ. நான் இந்திரா ஆ. போற போறாடா இது எவ்வளவு கஷ்டம் இப்ப தெரியுதா? பழி வாங்குறாங்களே பழி வாங்குறாங்களே கமான் வாத்து. சபா முடியலடா ராஜா. வெளியில வாருங்கய்யா. போதுமியா போதுமியா ஐயோ தாங்க முடியவில்லையே. மூச்சு முட்டுதே மயக்க வருது எங்களுக்கு மட்டும் முடியலடா. தெரியல கஷ்டம். படு படு. வீட்டு ஓடிவியா வாயா வாயானே. யோ, என்ன அது வேட்டையை காணோம்? வெளியே வராத. அங்கே இருமையா. ஐயா. ஏய், 2 பேரும் உள்ள. நான் அம்மா! என்னடா இது? கருப்பு, கருப்பு.